ஒரு குழந்தைக்கு மாத்திரை தொண்டையில சிக்கிச்சுனாவோ இல்ல சின்னதா ஒரு பால் தொண்டையில சிக்கிச்சுனாவோ அதை சோக்கிங் அப்படின்னு சொல்லுவோம். அந்த டைம்ல நம்ம எல்லாரும் பண்ண வேண்டிய ஃபர்ஸ்ட் எய்ட் ப்ரொசீஜர் தான் ஹெம்லிக் மெனுவர். அது எப்படி நீ சொல்லி தர போறேன். பெரியவங்களுக்கா இருந்தாலும் சரி, இவ்வளவு தூரம் உயரமான பசங்க இருந்தாங்கன்னா அந்த பையனுக்கு பின்னாடி போய் நம்ம நின்றுட்டு அவங்களை இப்படி கட்டி பிடிச்சி இந்த பகுதியில வச்சு அப்படி ப்ரெஸ் பண்ணணும். ப்ரெஸ் பண்ணும்போது இன்வெர்ட்ஸ் அண்ட் அப்வர்ட்ஸ் ப்ரெஸ் பண்ணணும். ப்ரெஸ் பண்ணோம்னா தொண்டையில சோப்டா இருக்க மெட்டீரியல் அப்படியே வெளில வந்துடும். இப்போ 4 வயசுல ஒரு பையன் மாத்திரை தொண்டையில சிக்க இருந்தா இல்லையா, அவனுக்கு இந்த ப்ரொசீஜர் பண்ணியிருந்தா 100% காப்பாத்திருக்கலாம். அதே இப்போ ஒரு சின்ன குழந்தைக்கே சோக்கிங் ஆயிடுச்சு அப்படின்னா இந்த குழந்தைய இப்படி குப்புற படுக்க வச்சு 2 ஸ்கேப்புலாக்கு நடுவில் 5 டைம்ஸ் அடிக்கணும். இப்படி அடிச்சுட்டு அதுக்கப்புறம் இப்படி திருப்ப படுக்க வச்சு நான் சொன்ன அதே பகுதியில் 2 விரலை வச்சு 5 டைம்ஸ் ப்ரெஸ் பண்ணணும். ஒரு இன்ச் உள்ள போற அளவுக்கு திரும்ப குப்புற படுக்க வச்சு 5 டைம்ஸ் பீட் பண்ணணும், 5 டைம்ஸ் ப்ரெஸ் பண்ணணும். இந்த ப்ரொசீஜரை நம்ம 3 to 4 டைம்ஸ் ரிப்பீட் பண்ணலாம். 3 to 4 டைம்ஸ் ரிப்பீட் பண்றதுக்குள்ள இந்த சோக்ட் மெட்டீரியல் கண்டிப்பா வெளில வந்துடும். இது வந்து மருத்துவ ரீதியா நிரூபிக்கப்பட்ட ப்ரொசீஜர். எங்களுடைய பாட புத்தகங்களையும் கொடுத்துருப்பாங்க. இது எல்லா ஸ்கூல்லையுமே எல்லா பசங்களுக்கும் தெரிஞ்சிருக்கணும், டீச்சர்ஸ்க்கும் தெரிஞ்சிருக்கணும். என்னோட பசங்களுக்கு நான் இதை ஆல்ரெடி சொல்லி கொடுத்துட்டேன். இது நீங்க ஸ்நாக்ஸ் சாப்பிடும்போதோ லஞ்ச் சாப்பிடும்போதோ கூட படிக்கிற பசங்க யாருக்காவது ஏதாவது தொண்டையில சிக்கிக்கிட்டு சோக்கிங் ஆனாங்க அப்படின்னா இம்மிடியேட்டா போய் நீங்க உங்களுக்கு ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணி இந்த ஹெம்லிக்ஸ் மெனுவர் பண்ணி அவங்களை காப்பாற்றணும்னு சொல்லியிருக்கேன். நீங்களும் இந்த ஹெம்லிக் மெனுவர் ப்ரொசீஜரை உங்க குழந்தைக்கு சொல்லி கொடுங்க. அவங்க இந்த ஹெம்லிக் மெனுவர் பண்ற மாதிரி வீடியோ எடுத்து போடுங்க. சோக்கிங் ஆன ஒரு குழந்தைய காப்பாத்துறது எப்படி அப்படிங்கறத உலகம் ஃபுல்லா நம்ம ட்ரெண்டிங் ஆக்கணும். இனிமே ஒரு குழந்தையோட உயிர் கூட இந்த சோக்கிங்னால போகக்கூடாது. ஒரு குழந்தைக்கு மாத்திரை தொண்டையில சிக்கிச்சுனாவோ இல்ல சின்னதா ஒரு பால் தொண்டையில சிக்கிச்சுனாவோ அதை சோக்கிங் அப்படின்னு சொல்லுவோம். அந்த டைம்ல நம்ம எல்லாரும் பண்ண வேண்டிய ஃபர்ஸ்ட் எய்ட் ப்ரொசீஜர் தான் ஹெம்லிக் மெனுவர். அது எப்படி நீ சொல்லி தர போறேன். பெரியவங்களுக்கா இருந்தாலும் சரி, இவ்வளவு தூரம் உயரமான பசங்க இருந்தாங்கன்னா அந்த பையனுக்கு பின்னாடி போய் நம்ம நின்றுட்டு அவங்களை இப்படி கட்டி பிடிச்சி இந்த பகுதியில வச்சு அப்படி ப்ரெஸ் பண்ணணும். ப்ரெஸ் பண்ணும்போது இன்வெர்ட்ஸ் அண்ட் அப்வர்ட்ஸ் ப்ரெஸ் பண்ணணும். ப்ரெஸ் பண்ணோம்னா தொண்டையில சோப்டா இருக்க மெட்டீரியல் அப்படியே வெளில வந்துடும். இப்போ 4 வயசுல ஒரு பையன் மாத்திரை தொண்டையில சிக்க இருந்தா இல்லையா, அவனுக்கு இந்த ப்ரொசீஜர் பண்ணியிருந்தா 100% காப்பாத்திருக்கலாம். அதே இப்போ ஒரு சின்ன குழந்தைக்கே சோக்கிங் ஆயிடுச்சு அப்படின்னா இந்த குழந்தைய இப்படி குப்புற படுக்க வச்சு 2 ஸ்கேப்புலாக்கு நடுவில் 5 டைம்ஸ் அடிக்கணும். இப்படி அடிச்சுட்டு அதுக்கப்புறம் இப்படி திருப்ப படுக்க வச்சு நான் சொன்ன அதே பகுதியில் 2 விரலை வச்சு 5 டைம்ஸ் ப்ரெஸ் பண்ணணும். ஒரு இன்ச் உள்ள போற அளவுக்கு திரும்ப குப்புற படுக்க வச்சு 5 டைம்ஸ் பீட் பண்ணணும், 5 டைம்ஸ் ப்ரெஸ் பண்ணணும். இந்த ப்ரொசீஜரை நம்ம 3 to 4 டைம்ஸ் ரிப்பீட் பண்ணலாம். 3 to 4 டைம்ஸ் ரிப்பீட் பண்றதுக்குள்ள இந்த சோக்ட் மெட்டீரியல் கண்டிப்பா வெளில வந்துடும். இது வந்து மருத்துவ ரீதியா நிரூபிக்கப்பட்ட ப்ரொசீஜர். எங்களுடைய பாட புத்தகங்களையும் கொடுத்துருப்பாங்க. இது எல்லா ஸ்கூல்லையுமே எல்லா பசங்களுக்கும் தெரிஞ்சிருக்கணும், டீச்சர்ஸ்க்கும் தெரிஞ்சிருக்கணும். என்னோட பசங்களுக்கு நான் இதை ஆல்ரெடி சொல்லி கொடுத்துட்டேன். இது நீங்க ஸ்நாக்ஸ் சாப்பிடும்போதோ லஞ்ச் சாப்பிடும்போதோ கூட படிக்கிற பசங்க யாருக்காவது ஏதாவது தொண்டையில சிக்கிக்கிட்டு சோக்கிங் ஆனாங்க அப்படின்னா இம்மிடியேட்டா போய் நீங்க உங்களுக்கு ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணி இந்த ஹெம்லிக்ஸ் மெனுவர் பண்ணி அவங்களை காப்பாற்றணும்னு சொல்லியிருக்கேன். நீங்களும் இந்த ஹெம்லிக் மெனுவர் ப்ரொசீஜரை உங்க குழந்தைக்கு சொல்லி கொடுங்க. அவங்க இந்த ஹெம்லிக் மெனுவர் பண்ற மாதிரி வீடியோ எடுத்து போடுங்க. சோக்கிங் ஆன ஒரு குழந்தைய காப்பாத்துறது எப்படி அப்படிங்கறத உலகம் ஃபுல்லா நம்ம ட்ரெண்டிங் ஆக்கணும். இனிமே ஒரு குழந்தையோட உயிர் கூட இந்த சோக்கிங்னால போகக்கூடாது.